Hey guys, welcome to the React tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா useEffect hook பத்தி பார்க்க போறோம். ஸோ useEffect hookனா என்னன்னா ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் வந்து சைடு எஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம useEffect hook வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி ரியாக்டில் வந்து useState hook நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி useEffect hooக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க இப்போ வந்து useEffect hook எப்படி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஒரு இனிஷியல் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னா useState வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு useState வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னன்னா count1 count2னு செட் count1 செட் count2னு. தென் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா count1 வச்சுருக்கேன். தென் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண வந்து எனக்கு வந்து count1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் count2 அதே மாதிரி பட்டனை கிளிக் பண்ண வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இது வந்து useState வச்சு பண்ணது. ஸோ உங்களுக்கு useState பற்றி தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ வந்து useEffectை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம எப்படி useState பண்ணுவோமோ அதே மாதிரி தான் useEffectடும் useEffect from react பண்ணிவிட்டு ஸோ எந்த ஒரு react ஹூக்கையுமே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஓகே பண்ணுவோம் useEffect. ஸோ இந்த useEffect வந்து நம்ம வந்து 3 கேசஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து useEffectோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். useEffect வந்து 2 parameters எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், ஃபங்க்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட், அந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். தென் இன்னொன்று வந்து அரே எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் வந்து நீங்கள் இந்த அரே வச்சுருக்கலாம், இல்லைன்னா வைக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம அரே வைக்காமல் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ். யூஸ் கேஸ் 1. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா லாக் பண்ண போகிறேன் இன்சைட் useEffect. ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு ரன் ஆகிருக்கு பாருங்கள், இன்சைட் useEffect ரன் ஆகிடுச்சா. தென் வந்து இப்போ நான் வந்து பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பட்டன் நான் ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ண எனக்கு இந்த useEffect வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து useEffectோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இங்கே என்னன்னா இப்போ நம்ம இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த count1ன்ற அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆக எனக்கு இது ரன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ரியாக்டில் வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆக பேஜ் வந்து ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த useEffect வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ், useEffectோட ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ். தென் வந்து செகண்ட் யூஸ் கேஸ் பார்ப்போம். செகண்ட் யூஸ் கேஸ் வந்து எனக்கு அரே போட்டு ஸோ இங்கே நான் ஒரு எம்டி அரே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த எம்டி அரே போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தடவை வந்து இன்சைட் useEffect வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது ரன் ஆகுதான் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ ஒவ்வொரு தடவை பட்டன் கிளிக் பண்ணும்போது ரன் ஆகலை. ஸோ ஸ்டேட் சேஞ்ச் ஆக இது ரன் ஆகலை. ஸோ இது வந்து செகண்ட் யூஸ் கேஸ். அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோடனே இனிஷியல் ரெண்டர் ஆகும்ல. ஸோ அப்போ மட்டும்தான் இது வந்து இந்த useEffect வந்து ரன் ஆகும். எப்போனா இந்த ஆரோ மார்க் போட்டால் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெண்டர் அப்போ மட்டும்தான் அந்த useEffect எனக்கு ரன் ஆகும். ஓகேவா, இது வந்து செகண்ட் யூஸ் கேஸ். தேர்ட் யூஸ் கேஸ் வந்து இங்கே இந்த அரேக்குள்ளே நீங்கள் வந்து என்ன வேணால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா count2 இந்த டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த useState வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ரெண்டரில் வந்து இன்சைட் useEffect வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இது எப்போயுமே ரன் ஆகும். தென் வந்து இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணப்போ எனக்கு ஆகவே இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், count2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ count2 கிளிக் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, count2 கிளிக் பண்ண எனக்கு வந்து இந்த useEffect வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் தேர்டு யூஸ் கேஸ். ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்டேட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆக எனக்கு வந்து useState வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் 3 யூஸ் கேஸ். இங்கே நீங்கள் எத்தனை இது வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே count2 போட்டிருக்கேன்னா இங்கே வந்து count1 4-5 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரெண்டுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, தென் இப்போ இந்த useState வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் ஏபிஐலேருந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணுறேன், அந்த ஃபெச் பண்ணுற டேட்டா வந்து எனக்கு வரணும்னா எனக்கு useEffect வச்சு தான் நம்மளுக்கு அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன்.
ஸோ ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.